இப்பதான் எல்லாம் சென்னையில இருந்து அங்கிருந்து இங்கிருந்து எல்லாம் போறோம். முதல்ல எல்லாம் இந்த கப்பல்ல ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு எல்லாம் தெரியும், மும்பை போய் தான் ஏறுவாங்க. மும்பையில் இருக்கிற ஹஜ் கமிட்டி ஆஃப் இந்தியா அதனுடைய பில்டிங்க்கு முன்னாடி ஒரு ஆளு சவரம் செய்வார். கிட்டத்தட்ட அவரு சவரம் செய்யறது எல்லாருமே ஆட்சிகளுக்கு தான். ஏன்னா அந்த பில்டிங்க்கு எதிரில் எல்லாம் உம்ரா ஹஜ் பயணம் பண்றவங்க பூரா தாடி எல்லாம் ஒதுக்குறதுக்கு அவர்கிட்ட தான் வருவாங்க. காத்தால கடை திறந்தா நைட்டு வரைக்கும் அவர் வேலை என்னன்னா பூரா சவரம் செய்யறது பூராமே ஆட்சிகளுக்கு தான். யாரோ ஒருத்தர்கிட்ட சவரம் செஞ்சுக்கிட்டே அவர் பேசிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு நிறைய சவாபு கிடைக்கும், நீங்க வேற யாரும் பப்ளிக் ஜனங்களுக்கு ஒருத்தருக்குமே சவரம் செய்யற மாதிரியே தெரியல, அத்தனை பேரும் ஹஜ்ஜுக்கு போறவங்க தான், அவ்வளவு பேத்துக்கும் முகம் சவரம் செஞ்சு அனுப்பிச்சு விடுறீங்க, உங்களுக்கு நிறைய சவாபுன்னு அவர் பேசிக்கிட்டே அவர் அந்த பார்பர் அவர் சொல்லியிருக்காரு. உண்மைதான், எல்லாமே ஹஜ்ஜு செய்யறவங்களுக்கு நான் தான் பண்ணி பண்ணி அனுப்புறேன், ஆசையா இருக்கு ஹஜ்ஜுக்கு போகணும்னு. ஆனா காலையில இருந்து சாயந்தரம் வரையும் இந்த சவரம் செய்யற காசுல என் குடும்பம் வாழுது, கொஞ்சம் கூட சேர்த்து வைக்கிறதுக்கெல்லாம் எனக்கு வழி இல்லை, காசும் இல்லை. இப்படியே ஹஜ்ஜுக்கு சவரம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால ஆண்டவன் எனக்கும் தவாப்பு கொடுத்துருவான், ஆனா ஆசை இருக்குன்னாரு. அந்த கேட்டுட்டு இருந்த ஆளு பெரிய வசதி உள்ளவர், அவரு உடனடியா போனாரு. போய் அதிகாரிகளை சந்திச்சு ஏற்பாடெல்லாம் பண்ணாரு. அந்த காலத்துல இந்த பாஸ்போர்ட் இதெல்லாம் கிடையாது, அந்த ஸ்லிப்பு தானே. போய் ஏற்பாடு செஞ்சு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டு இன்னைக்கும் அங்க அந்த கடை இருக்கு, அவருடைய மகன் பார்த்துட்டு இருக்காரு. கனவுல கூட அவர் ஹஜ்ஜு செய்வாருன்னு நினைக்கல. நமக்கெல்லாம் அப்படி ஒரு தரத்துல நாம இருக்கிறதா அவர் நினைக்கவே இல்லை. ஹாஜிகளுக்கு சவரம் செஞ்சு அனுப்புனவர் யார்கிட்டயோ ஒருத்தர் சொல்றார், உடனடியாக ஹஜ்ஜு ஏற்பாடு ஆகிறது, அந்த ஹாஜிகளோடு அவரும் போய்விட்டு வருகிறார். நான் சொல்ல வர்றது, ஹஜ்ஜு என்பது பணங்காசு வைத்திருப்பவர்கள் மாத்திரம் செல்லுவார்கள் என்று நினைப்பது தவறு. தேவைப்பட்டால் அதற்கான வாசல்களை வழிகளை அல்லாஹ் திறந்து வைப்பான். அப்படி இந்த உலகத்தில் ஏராளமான ஏழைகள் ஹஜ்ஜு செய்திருக்கிறார்கள், பெரும் பணக்காரர்கள் நிறைய பேர் ஹஜ்ஜு செய்யாமலும் இருந்திருக்கிறார்கள்.